அந்த ரூல் என்னென்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் வாரண்ட் பண்ணிச்சுன்னா we will break it. இதிலே வந்து நம்ம பெருசாக அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணல. நம்ம அப்படி தான் நம்ம இந்த இது வரும். பட் ஓகே, அது வந்து ஓவரால் படத்துக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தெரியல. ஸோ அதனால் நம்ம அதை பிரேக் பண்ணோம். ப்ராக்டிக்கல் லைட்டிங்ஸ் வேர் யுவர் கண்டினியூட்டி இஸ் நாட் ஸ்பாயில். என்னோட முதல் கன்சிடரேஷன் என்னென்னா பியூட்டிஃபுல் ஷாட்டானா கிடையாது. லைட்டிங் கண்டினியூட்டி ஃபார் ஸ்டோரி 100%, கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டோரி ஃப்ளோ 100%. அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த விஷயங்களை யோசிக்கிறேன். இப்போ எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1000 mm ஷாட் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த 1000 mm ஷாட்லாம் வந்து யூஷுவல் ஷாட் இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படி ஒரு ஷாட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது ஒரு ஸ்பெஷல் லென்ஸ், 1000 mm லென்ஸ் தான். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைட்லேருந்து அந்த லென்ஸை ஷூட் பண்ணுறோம். மெயினான ஐடியா என்னென்னா இந்த காசிமேடுங்கிற ஹார்பர் வந்து கிளியராக தெரியணும். என்னென்ன ஷாட் வேணும் எனக்கு இந்த இடத்துல, இந்த சீக்வன்ஸை கட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் இப்போ துப்பாக்கி படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற சீக்வன்ஸை வந்து ஒரு பயங்கர க்ரௌடடான ஒரு இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ஸ்டார் விஜய் மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு அதில் நிறைய கேமரா வந்து ஒரு கருப்பு கிளாத்தில் பின்னாடி சுற்றிட்டு பின்னாடியே நடந்து போவோம். முன்னாடி ஒரு பாடியில் ரிக் பண்ண கேமரா. இப்படி பாம்பேயில் வந்து லைவாக க்ரௌடட் லொக்கேஷனில் அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணுது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆனால் லென்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அகெயின் சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம்தான். ஓகே, ஒரு கேரக்டரை எப்படி பார்க்குறோம், ஒரு கேரக்டரை நம்ம இன்னொரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோமா, இல்லை டேரக்டரோட ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோமா, நம்ம எப்படி பார்க்குறோம், அது முழுக்க முழுக்க ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். ப்ளஸ் அதுக்குமே வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. இப்படி தான் லென்ஸ் பண்ணணும், இப்படி தான் ஷூட் பண்ணணும்னு கிடையாது. சில நேரங்களில் சில சினிமாட்டோகிராஃபருக்கு இனேட்டாக ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் அவங்க அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துருவாங்க. சில பேர் அந்த ஸ்டைலை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே கிடையாது சார். இமேஜரி அண்ட் விஷுவல் லென்ஸிங்கிறது லேர்ன் பண்ணிக்கிறது எப்படின்னா, வைடராக நம்ம ஷூட் பண்ணுறோமா. இதை இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லப்போனால் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நமக்கு ஈஸியாக இருக்கிற பர்சனை பக்கத்தில் போய் இருந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அதுவே ஒரு புலி கரடியை தூரத்தில் இருந்தால் ஷூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் யாரை எப்படி பார்க்குறீங்கிறது அங்கே மாறுது இல்லையா? ஏன்னா ஒரு புலியும் கரடியும் பக்கத்தில் போனால் உங்களை கடிச்சிரும். அதனால ஒரு டெலி லென்ஸை போட்டு தூரத்துலேருந்து எடுக்கிறோம். அதுவே வந்து ஒரு மதர் தெரசா பக்கத்தில் போய் நம்ம ஷூட் பண்ணலாம். வைட் ஆங்கிள் லென்ஸ் வச்சு க்ளோஸ்அப் ஷூட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ஆன்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹவு டு யூ அப்ரோச்சுங்கிறது அங்கேயே மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேமரா வந்து உங்களோட ஓன் கேமரா யூஸ் பண்ணதை பற்றி சொன்னீங்க. பட்ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் அதுவும் ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டு போகாமல் போகிறது இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பண்ணிட்டு போகும்போது மற்ற அசிஸ்டிவ் கியர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அதில் ஒரு காஸ்ட் இருக்குல்ல, எப்படி டிசைட் பண்ணி? சார் இல்லை சார், நம்ம ஃபிக்ஸடாக ஷூட்டிங் ப்ராசஸ்க்கு இந்த நாளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுட்டு இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியும், இந்த லொக்கேஷனில் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த காஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்கும். அதை நம்ம தியரிட்டிக்கலாக வச்சு அதை பிளான் பண்ணிங்கிறத விட சப்கான்ஷியஸாக மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற, நம்ம கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இல்லையா சார்? நம்ம முதல்ல ட்ரைவ் பண்ணும்போது கியரை போட்டு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வி டோன்ட் திங்க், வி ஜஸ்ட் ட்ரைவ். அந்த மாதிரி இது ஒரு டிரைவிங் மாதிரி ஒரு செகண்ட் ப்ராசஸாக மாறிடும்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ண. ஸோ நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க. இந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ வந்து பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வந்து அது இன்னமும் ஈஸியர் ஆகிடும்.
எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் தான் சார். ஆஸ் வி ப்ராக்டிஸ் மோர் இட் வில் பி மச் மோர் ஈஸியர். இல்லை நீங்கள் சொன்ன ஒரு தாட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் பிளாக்கிங் பண்ணுவேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக சார். அப்போ அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் இப்போ கேமரா ஒரு இது மற்றதெல்லாம் ரெண்ட் பண்ணுறோன்னும் போது இன்னைக்கு க்ரேன் வேணுமா வேணாமான்ற டெசிஷனே இஸ் பேஸ்ட் ஆன். இல்லை சார், இந்த மாதிரி படங்களுக்கு க்ரேன் கிடையாதுங்கிறது கிவன். ஏன்னா க்ரேன் வச்சா 6 பேர் வருவான், ட்ராக் தான் மேக்ஸிமம் போக முடியும். ஸ்லைடர் லெவல்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அடுத்ததுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இன்றைக்கி நான் பேந்தர்லாம் உட்காந்து எடுக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு நாள் ஷூட்டிங்கில் மொத்த பட பட்ஜெட்டும் காலி. ஸோ நமக்கு இந்த தேவைக்கு என்ன, வாட் இஸ் தட் மோஸ்ட் மினிமல் திங் தட் வி கேன் கெட் அண்ட் ஸ்டில் அச்சீவ் வாட் எவர் வி வாண்ட், அதுக்கு எப்படி பண்ண முடியுங்கிறத தான் நம்ம சார் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் காம்போசிஷன்லேயே பாதி வேலை முடிஞ்சிடும் சார். குட் சினிமாட்டோகிராஃபி இஸ் குட் காம்போசிஷன். ஓகே. அண்ட் ப்ராக்டிக்கல் லைட்டிங்ஸ் வேர் யுவர் கண்டினியூட்டி இஸ் நாட் ஸ்பாயில்ட். என்னோட முதல் கன்சிடரேஷன் என்னென்னா பியூட்டிஃபுல் ஷாட் ஆனால் கிடையாது. லைட்டிங் கண்டினியூட்டி ஃபார் ஸ்டோரி 100%, கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டோரி ஃப்ளோ 100%. அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த விஷயங்களை யோசிக்கிறேன். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக 4 ஷாட் எடுக்கிறதுனால கதை மாற போகிறதில்ல. ஆமாம். ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தட் பியூட்டி ஆக்சிடென்டலாக நடந்தால் கிரேட், கோல்டு லைனிங் போட்டுக்கலாம். ஆக்சிடென்டலாக நடக்கலைன்னா லீவ் இட் ஃபார் குட், அதுவும் நல்லதுக்கு தான் மூவ் பண்ணி போயிடணும். ஆனால் ஸ்டோரி டெல்லிங் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. லைட்டிங் எது பண்ணாலும் அதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபியை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அது ஸ்டைலிஸ்டிக்காக இருக்கணும், பட் இட் ஹாஸ் டு பி த்ரூ த ஸ்டோரி. சம்மந்தம் இல்லாமல் நான் ஒரு சன்செட்டை ஒரு ஷாட் எடுத்தேன்னா அது எனக்கு நல்லா இருக்குன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் கதையில் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் இன் த ஸ்டோரி, தட் வில் பி அன் ஏலியனேட்டட் ஆட் ஒன். அப்படி சொல்கிறேன் சார். யூனிக். நான் பார்த்த நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு வரது பியூட்டிஃபுல்லாக வருது அப்படி தான் யோசிச்சுனே இருந்திருக்காங்க. இல்லை சார், கரெக்ட் தான். பட் அது ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ்க்குள்ளே போக போக இட் வில் சேஞ்ச். ஓகே ஓகே சார், உங்களுக்கு ஒரு கொஷின். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் பற்றி சொன்னதில் நான் இந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து ஸ்டோரியாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுத வருது. அப்போ தான் ஐ ஹேவ் அ கிளியர் ஐடியா. பட் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து முதல்ல ஐடியாலேருந்து வந்து அந்த சீன் போர்டுன்ற மாதிரி ஸ்டிக்கிங் நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சீனில் என்ன இருக்குன்னு எழுதிட்டு அப்புறம் தான் டைலாக்கே போகிறாங்க. யூ கோயிங் டூ ஏர்லி டு த டைலாக் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? விச் இஸ் மோர் எஃபிஷியன்ட்? எனக்கு அந்த ஃபஸ்ட் ஒன் செட் ஆகாது. என்னென்னா இட்ஸ் லைக் வி ஆர் ஜஸ்ட் அங்கே ஒரு ப்ரீ கன்சீவ்ட்னஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த சீன் வரணும், இதுக்கு அடுத்தது இந்த சீன் வரணும், ஆமாம், அது போய் ஆகணும். அது எப்படி போகிறாங்கன்னா இல்லை, அது எப்படியாவது போ வச்சிருன்ற அந்த ஒரு மேட்டர் இருக்குது எனக்கும் அது. ஆனால் நம்ம ஒரு தாட் உள்ளே போட்டுட்டு அந்த ஃப்ளோவில் போகும்போது அது ஆர்கானிக்காக வந்துடும். ஸ்டோரி வில் டேக் வேர் இட் ஹேஸ். ஆமாம். அண்ட் அதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஆடட் க்ரியேட்டிவ்னஸும் இருக்கும். நமக்கு ஏதாவது யுனிக்காக கொண்டு வர முடிஞ்சால் அது அப்படி கொண்டு வந்துடலாம். இல்லைனா நான் இதையும் ஜாயின் பண்ணி ஆகணும், எப்படியாவது பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஒரு 10 ஐடியா நம்ம யோசிப்போம், ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு 10 ஐடியா யோசிப்போம். ஸோ அது செட் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு டிலே கூட ஆகலாம். நமக்கு அந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பு வரலன்னா நம்ம அதை உட்காந்து வி ஒன்ட் கோ ஃபர்தர். நமக்கு அது வரணுன்ற அந்த ஒரு நீட் இருக்கும். பட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் மோர் பெட்டர் ஃபார் த ஸ்டோரி அப்படின்றது நம்புறேன். ஹாப்பி தட் another person in the same boat is actually moving ahead. So I'll continue. AI பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் எப்படி பார்க்குறீங்க? I'm recently using that a lot. நீங்கள் சொல்கிற இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு த சிஸ்டம் அண்ட் த மிஷின் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, அது வந்து சில கிளீஷே இல்லாத சீன்ஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப கிளீஷேவாக தான் கொடுக்குது. ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு வேற ஒரு தாட் ப்ராசஸ் கழிச்சு நீங்கள் எதுக்காக பிளாக் ஆகி நிற்கிறீங்களோ இட்ஸ் ஹெல்பிங். ஹவு டு யூ see that? Have you experienced? எனக்கு வந்து அது ஒரு கம்ப்ளீட் நோ தான். ஏன்னா we have been instructed whatever, though அதை பிடிச்சி நம்ம இன்னொன்று யோசிப்போம். இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இட்ஸ் நாட் அவர் கம்ப்ளீட் ஃப்ளோ. இட் இஸ் someone else telling us to hey you can think like this. அதுக்காக அது கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இதை எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு போகலாம். பட் இதில் கிடைக்காம இருக்காதுன்றது தான் வந்து நம்புகிறேன். இல்லை சார், ஐ ஹவ் பீன் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் ஏ ஃப்ரம் த இன்செப்ஷன் ஆஃப் இட். என்னோட தாட் என்னவாக இருக்குன்னா, ஏ இஸ் வெரி பவர்ஃபுல். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து அது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மோர் யூ எங்கேஜ் வித் அன் ஏஐ, இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன வேணுங்கிறத அதுக்கு சொல்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு தரம் பேசும்போது அது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இன்னும் என்ன ஆகும்னா, இன்னொரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் டவுன் த லைன் வந்து அது எல்லாமே பண்ணும். நம்ம பண்ணுவோமாங்கிற கேள்வி மட்டும் இருக்குங்கிறது தான் என் பயம். ஏன்னா ஒன்ஸ் இட்ஸ் ரீச் சிங்குலாரிட்டி, அது நம்மளை விட ஒரு சுப்பீரியர் ஸ்பீஷீஸுங்கிற ஒரு ஜோனுக்கு அது டெவலப் ஆகிடும். நோவல் ஹராரி சொல்கிற மாதிரி இட் இஸ் கோயிங் டு அனதர் டேஞ்சன்ட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோங்கிற கேள்வி வரும்.
ஸோ நம்ம இருக்கிறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வேணால் வி கேன் எக்ஸ்ப்ளோர். பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணீங்க சார்? அதுக்குன்னு ஒரு பர்சனை ஹையர் பண்ணி பண்ணீங்களா இல்லை எப்படி பிளான் பண்ணீங்க பட்ஜெட்? இல்லை, நம்மளே தான் போட்டோம். அதான் நம்ம கதை எழுதுனதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணோம். இது லைவ் லொக்கேஷனா இல்லை நம்ம வந்து வி ஹேவ் டு கோ டு சம் லொக்கேஷன் அண்ட் பே ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டாக உட்காந்து இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டேயில் எத்தனை க்ரூ வர போகிறாங்க, இந்த க்ரூவை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இதெல்லாம் மஸ்ட் டு ஹேவ், வேறு வழியே இல்லை அப்படின்னா சரி அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸோ நமக்கு பர் டே பட்ஜெட் தெரிஞ்சிருது இல்லையா, இத்தனை ஆர்டிஸ்ட்டு 2 பேர், ஓகே சினிமோட்டோகிராஃபர் வந்து அப்ராக்சிமேட் அவர் சொல்லிவிடுவார் எனக்கு இந்த லென்ஸ் இதெல்லாமே. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பர் டே காஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன அக்ரி பண்ணுறோம், அவங்களோட ஒருத்தரோட என்ன அக்ரி பண்ணுறோம், கண்டிப்பாக என்ன போட்டாலுமே அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வரும். பட் அப்படி தான் நம்ம பண்ணோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எதுக்காவது ட்ரை பண்ணிங்களா சார்? இப்போ நாங்கள் அமிச்சோம், ஒரு 10 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அமிச்சோம். அதில் சின்ன ரொம்ப ப்ரீமியர் ஃபெஸ்டிவல்லாம் அனுப்பலை. நார்மல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அமிச்சு அது ஒரு 4 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்கள் வின் பண்ணோம். ஓ சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். இந்த படத்துக்கு நரேஷனுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் ஆனீங்க? நரேஷன் எப்படி பண்ணீங்க? நரேஷனோட டெக்னிக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, டே மண்டேல கொட்டி கேள்ற உட்கார கேட்டே ஆகும்டா அப்படின்னு சொன்னால் கேட்டுரும். ஆர்டிஸ்ட்லாம் சொல்லும் போது ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதோட மெயின் லீட் இருக்கார் இல்லையா, நம்மளோட ட்ராவல் பண்ண பர்சன் தான். எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் நடிச்சிருக்காரு, எங்களோட ட்ராவல் பண்ணதுனால அவர்லாம் கடுப்பாக இருப்பார். நான்லாம் நரேஷனுக்கு உட்காரன்னா எப்போடா அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போயிடுவார். அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து அவங்களோட பார்ட் மட்டும்தான் நம்ம நரேட் பண்ணோம். அதனால தான் சாய்தீன சார்லாம் வந்து ஒரு வாட்டி அந்த இவர் சொன்னார் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸில் மொத்தம் 3 பாக்ஸ்லாம் கட்டி இங்கே நின்றப்போ ஒரு செகண்ட் நான் அவரை கூப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கேன். என்னை அப்படி திரும்பி பார்த்தாரு, டே நீ என்னடா லோ பட்ஜெட் படம்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவங்களுக்குலாம் ஃபுல் கதைலாம் தெரியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் போய் சொன்னப்போ, என்னடா நீ ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னா நீ படம் எடுத்து, இல்லை சார் நாங்கள் படம் தான் சார் எடுத்தோம், உங்ககிட்ட படம் தான் சார் சொன்னோம். சரி நீ என்னை வச்சு, ஏன்னா அவருக்கு ஒரு 3 நாள் தான் எடுத்தோம். ஸோ 3 நாள் எடுத்ததுனால அவர் என்ன நினச்சார், இது ஏதோ ஷார்ட் ஃபிலிம் போல் அப்படின்னு. அவர் படம்னே அவர் அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னப்போ தான் வந்து அவருக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் ஃபுல் நரேஷன் நம்ம வந்து யாருக்குமே கொடுக்க வேண்டிய தேவைப்படலை. இப்போ எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1000 mm ஷாட் ஒன்று எடுத்திருப்போம். அந்த 1000 mm ஷாட்லாம் வந்து யூஷுவல் ஷாட் இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படி ஒரு ஷாட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் 1000 mm லென்ஸ்னால். அப்போ ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த சைட்லேருந்து அந்த லென்ஸை ஷூட் பண்ணுறோம். மெயினான ஐடியா என்னென்னா, இந்த காசிமேடுங்கிற ஹார்பர் வந்து கிளியராக தெரியணும். அந்த ஹார்பர் கிளியராக தெரியணும்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து புஷ் பண்ணால் தான் சப்ஜெக்ட்டும் பெருசாக தெரியும், ஹார்பரும் பெருசாக தெரியும். ஸோ இந்த ஐடியா முன்னாடியே இருந்ததுனால இந்த லென்ஸ் வேணும்னு சொல்லி நாங்கள் புஷ் பண்ணி ஷூட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்பெஷலாக எங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஐ லென்ஸ் தேவைப்படுது, ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் தேவைப்படுது. ஒரு டீ ஷாப்புக்கு அவர் என்ட்ராக போவார், ஏன்னா அதுதான் ஜங்ஷன் ஆஃப் 2 வேர்ல்ட்ஸுங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல படத்தில் எல்லாமே ரிசால்வ் ஆகிற டைமில் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் லென்ஸில் அவர் நடந்து போவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷாட் மாதிரி. அப்போ அதுக்கு அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் அங்கே வேணும்னு நம்ம முடிவு பண்ணோம் ஃபிஷ்ஷை. எஸ், நீங்கள் வந்து எப்போவுமே சாய்ஸஸ் முன்னாடியே எதுக்கு ஸ்பெஷலாக பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணிட்டு அதை பண்ணிடலாம். அதுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வேணும் சார். இல்லைனா ஜென்ரிக் லென்சஸ் இருக்கும் பிளாக், அது ஷூட், அது நம்ம ஜென்ரலாக வச்சுப்போம். சார் நீங்கள் பிளாக் மேஜிக் பாக்கெட் கேமரா தானே யூஸ் பண்ணிருந்தீங்களா? அதுக்கு வந்து கெனானோட லென்சஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. EF மவுண்ட் ஒர்க் ஆகும் சார். அது ஒரு EF மவுண்ட் ஒர்க் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக நான் கெனான் கியர் வச்சுருக்கேன். ஸோ அதான் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாமா அப்படின்றதுக்கு. இல்லை, கண்டிப்பாக அது நீங்கள் வந்து லென்சஸ் வந்து பிளாக் மேஜிக் எல்லா EFம் ஒர்க் ஆகும். இப்போ அது கன்வெர்ட்டர் கூட இருக்குது, EF to PL கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எல்லா லென்ஸுக்கும் கன்வெர்ட்டர் வந்துருது. நீங்கள் சில பேர் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி, அது சில மூமெண்ட் ஷாட்டில் ஃபோக்கஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிம்பால்லாம் யூஸ் பண்ணும்போது. பட் அதெல்லாம் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது அதெல்லாம் யோசிக்கணுமா அப்படிங்கிற தாட் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பண்ணுறது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் பண்ணுறீங்க. ஸோ யூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், அந்த ஜோன் தானே சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிலிமில் அது ஒர்க் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு அங்கே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம், பட் ஸ்டில் யூ ஹேவ் எக்ஸ்பெரிமெண்டல் டைம். ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஆக்சுவலி ஃபிலிம் பண்ணும்போது ஒர்க் பண்ணிகிட்டே தான் பண்ணீங்க இல்லையா சார்? ஆமாம் சார். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒரு டஃப்பான விஷயம் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது டைம் ஷெடியூல் எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம், அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? இதில் முக்கியமான விஷயம் வந்து ஆஃபீஸில் வேறு அது தெரியக்கூடாது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு. ஏன்னா நம்ம ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருந்தது.
பட் நல்ல இப்போ என்னோடய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தது நல்ல ஒரு அசோசியேஷன். நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதே வந்து ஒரு நல்ல ஒரு டீம் நம்ம கூட இருந்ததுனால தான். ஆஃபீஸில் உட்காருவோம், இது இப்படிலாம் பிளான் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இன்ஃபேக்ட் அந்த போட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட் சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம அதை ஷூட் பண்ணுவோமா மாட்டோமான்னு கடைசி வரைக்குமே நமக்கு தெரியாது. நான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கேன், இதை லீட் ஆர்டிஸ்ட் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காரு, நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் ஃபோனில் சண்டை போட்டுட்ருக்கோம். மேக்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து தான் ஆகணும். டேய் நான் எப்படா வருது, நேற்று தான்டா லீவ் எடுத்தேன், இப்போ மேனேஜர் ஒத்துக்க மாட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு மூராயா வந்து வடபழனியில் இருக்கார். அவரை கூப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் ஃப்ரெண்டு போய் அவரை கூப்பிட்டுட்டு காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாமே வந்து அந்த சன் செட் ஆகிறதுக்குள்ளே எடுத்தாகணும். ஸோ எல்லாம் லாஸ்ட் மினிட்ல போகிறோம், டக்குன்னு பெர்மிஷன் கேட்குறோம். அதுக்குள்ளே எல்லாருமே அந்த யூனிட்லாம் அசம்பிள் ஆயாச்சாங்க. போகிறோம், அந்த போட்மேனை வல்கட்டாயமாக வந்து அந்த எங்கள் ஏடிஸ்லாம் அந்த போட்மேனை போக விடாமல் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரே போட்டு தான். அப்படிலாம் பண்ணி ஃபைனலாக அந்த ஷார்ட்டை வந்து எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதோட அந்த ஸ்ட்ரகிள்ஸில் நம்ம பண்ணும்போது அதோட கம்ப்ளீஷன் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஜாய் ஒன்று கொடுக்கும். அண்ட் அதே நேரத்தில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் இன்டாக்டாக வச்சுக்கும் நம்ம. ஏன்னா நமக்கு அந்த லெத்தார்ஜிக்காக இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸே நமக்கு இருக்காதுன்ற ஒரு இதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதில் இன்னொன்று மெயினாக என்ன பார்த்தேன்னா, நான் வந்து ஃபுல் டைம் சினிமாவில் இருக்கேன், இவர் ஃபுல் டைம் சினிமாவில் இல்லை. இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்னென்னா, தே வில் நாட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சினிமாவில் நிறைய பேர் ஃபுல் டைமாக இருக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அது பல நேரங்களில் ஷூட்டிங்கில் வந்து அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான எமோஷனாக மாறி அவங்க அதோட ரொம்ப அட்டாச்ட் ஆகி போயிடுவாங்க. இவங்க ஷூட் பண்ணும்போது அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த டீமில் நிறைய இதில் வந்து இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராசஸாக பார்ப்பாங்க. அது ரொம்ப நல்லது. எல்லாருமே அதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராசஸாக பார்த்து அப்ளை பண்ணுறது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஸ்கெட்யூலாக பிரிச்சுட்டோம். இப்போ ரைட்டரோட ஸ்டோரி, அவரோட வீட்டில் நடக்கிற போர்ஷன், அது வந்து நாங்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணோம். ஸோ அங்கே ஆர்ட் ஐட்டம்ஸ் நிறைய வந்தது. ஸோ அங்கே என்ன ஆகிடுதுன்னா, கன்ஃபார்மாக அங்கே வந்து இமீடியட்டாக ஷூட் பண்ணோம். ஒரே ஸ்கெட்யூல், அந்த ஸ்கெட்யூலில் ஷூட் பண்ணி ஆகணுன்றது ஒரே ஸ்ட்ரெச் பண்ணோம். சில இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடு இருக்கும், ஃப்ரெண்டோட வீடு இருக்கும், அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் காஸ்ட் ஜாஸ்தியாகுதோ அப்போது பிளான்டு லீவ் போட்டு ஃபுல்லாக எடுத்துருவோம். காஸ்ட் வந்து மினிமலாக இருக்குது அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் பண்ணோம். நாங்கள் மாஸ்டர் ஷாட் அந்த ஸ்ட்ராட்டஜியே பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு பிளாக்கிங்கே வராது, அது பிளாக் பண்ணிட்டு கவரேஜ் ஆகிடும். நாங்கள் இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, பிளாக்கிங் அண்ட் கவரேஜ் வந்து பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்காக மாற்றிட்டோம். தெர் இஸ் நோ கவரேஜ், தெர் இஸ் நோ மாஸ்டர் ஷாட். அது ஒர்க்கும் ஆகாது. நமக்கு இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெயினுக்குள்ளே நமக்கு கோரியோகிராஃபி வேறு நிறைய இருக்கும். சில சீன்லாம் கோரியோகிராஃப் பண்ணால் தான் ஷூட் பண்ண முடியும். அப்போ கோரியோகிராஃபி கட், அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். மேபி க்ரௌடாக இருக்க இடத்துல இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணணுன்றப்ப நமக்கு அந்த நீங்கள் அப்போ கூட மாஸ்டர் எடுக்க முடியாது இல்லையா? அங்கே உங்களுக்கு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கங்கிறத பிளான் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் அந்த மாதிரி இடத்துல அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற இடத்துல என்னென்ன ஷாட் வேணும் எனக்கு இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸை கட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் இப்போ துப்பாக்கி படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற சீக்வென்ஸை வந்து ஒரு பயங்கர க்ரௌடடான ஒரு இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ஸ்டார் விஜய் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வச்சுட்டு அதில் நிறைய கேமரா வந்து ஒரு கருப்பு கிளாத்தில் பின்னாடி சுற்றிட்டு பின்னாடியே நடந்து போவோம். முன்னாடி ஒரு பாடியில் ரிக் பண்ண கேமரா. இப்படி பாம்பேயில் வந்து லைவாக க்ரௌடட் லொக்கேஷனில் அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணுது. அதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் எடுக்க மாட்டாங்க. அந்த சீக்வென்ஸுக்கு என்ன வேணுங்கிற கவரேஜ் வந்து நம்ம கிளியராக முடிவு பண்ணிக்கணும். அந்த ஷார்ட்ஸ் என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஷார்ட் டிவிஷன் வேணுமான்னு. இந்த மாதிரி இடத்துக்கு தான் ஷார்ட் டிவிஷன் வேணும். திங்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோல்லே இல்லை, நமக்கு என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது, இதுக்கு நமக்கு பேசிக்காக இதெல்லாம் இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம் இதில் அப்படிங்கிற இடங்கள் வேறு. இன்னொரு டைம் நம்ம இதை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது, ஆனால் இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற இடங்களில் வந்து நம்ம ஷார்ட் டிவிஷன் என்னென்ன ஷார்ட் வேணும், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கிறோம், வேறு என்னென்ன காமிக்கிறோம், இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாகிடும். ஆனால் அது மாஸ்டர் ஷாட் கவரேஜுங்கிறது கிடையாது, இப்போ கிடையாது. எனக்கு இது தப்பாக தெரிகிற இடம்லாம் நான் சொல்கிறேன். என்னென்னா அதில் 3 தொடர்கதை வருது. ஒரு கதையில் வந்து ஸ்டார்ட் மிட் எண்டு கரெக்டாக இருக்கும். மிச்சம் 2 கதையில் வந்து இட் குட் ஹவ் பீன் பெட்டர். அவங்களுக்கும் அந்த ஆர்கானிக் ஆர்க் கொடுத்துருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் செகண்ட் டிராஃப்ட் போயிருந்தா இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் அவருக்கு ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இல்லை இந்த படத்தில். அது வந்து எனக்கு ரொம்ப உறுத்துற ஒரு விஷயம். ஒரு பர்சனல், ஏன்னா சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கும், லீட் கேரக்டருக்கு ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். படத்தில் அந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆகும்போது
இவரோட பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு உண்டான ஆன்சரும் இவருக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் வச்சுருந்தா இன்னும் இது ஃபிலாசாபிக்கலாக வந்து இன்னும் ஒரு நல்ல ரீச் வந்திருக்கும், ஒரு டீசெண்டான ஒரு படமாக வந்து இன்னும் தெரிஞ்சிருக்கோன்னு பார்க்குறேன். ஸோ அந்த 2 இடம் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எக்ஸிக்யூஷன் வைஸ் இந்த இடம் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருக்குது. 2-3 சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கூட ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் கொஞ்சம் அந்த இடம் த்ரில்லிங்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது இருக்கும். இல்லை, அது எல்லாமே ரைட்டிங் தான். திரும்பி சொல்கிறதுங்கிறது அந்த இடத்த திரும்பி எப்படி பெட்டராக ரைட் பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு ஆங்கிளில் தான். எனக்கு படத்தில் மெட்டாஃபராக வந்து அந்த ரைட்டரே வந்து ஒரு காட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். கண்டிப்பாக காடு கூட தான் வந்து எல்லாரும், அதாவது மக்கள் வந்து சண்டை போடுறாங்க. ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டியதானே, இல்லாட்டி நாங்கள் உன்னை வந்து விஷம் வச்சு கூட கொண்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க மக்கள். எனக்கு அப்படி தான் அதை பார்க்க தோணுச்சு. அப்படி இருக்கிறப்ப கிளைமேக்ஸ்க்கு நீங்கள் வந்து சமதளமாக இருக்கிற இடம் இல்லாமல் அழகாக அப்படி ததும்புற இடத்துக்கு நீங்கள் போனதே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் இந்த காடுங்கிறவர் வந்து தன்னை வந்து இந்த இப்படி தானே பார்க்கணுன்னு நினைப்பார். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜிங் வந்து அந்த தாடி வச்சுருப்பார்ல அவர் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவர் கொஞ்சம் மேலே உட்காந்துருந்தாருன்னு வைங்க, ரைட்டர் உட்காந்துருந்தாருன்னா ஒரு காடுகிட்டே பேசுகிற மாதிரி அது இருந்திருக்குமோன்னு எனக்குள்ளார அது தோணுச்சு. அந்த இடத்துல மட்டும் அந்த இடம் நம்ம ஆக்சுவலி எப்படி பார்க்குறோன்னா, அது வரைக்கும் காடாக இருந்தவர் அடி வாங்கி இறங்கி சமமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி இது ஃபிலாசபிக்கலாக என்ன சொல்ல வரோன்னா, வி ஆர் ஆல் ஈக்குவல்ஸ். யாரும் மேலே யாருமே கீழே இல்லை, எல்லோரும் வந்து ஈக்குவலாக இருக்கும், சமமாக. அப்போது ஒருத்தர் மட்டும் நான் கடவுள்னு பேசிகிட்டு இருக்கிறவர் ஃபுல்லாக அடி வாங்கி ஃபைனலாக வந்து சமமாக உட்கார்றாருன்ற அந்த ஒரு மேட்ரு தான் வந்து. ஓகே நான் அதில் இந்த தண்ணி இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணியில் அந்த போட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து அவர் மேலே போவார், சம்டைம்ஸ் வந்து இவர் மேலே போவார். ஸோ எனக்கு நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிங்களான்னு தெரில, பட் நான் எனக்கு அடுத்தடுத்து யோசிக்கல இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுது. தேங்க்ஸ் சார். இப்போ ஸ்க்ரீன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. 3rd ஆக்ட் ஸ்ட்ரக்சர், 7th ஆக்ட் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதை எப்படி அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அந்த ரூல்ஸ் பற்றிலாம்? நான் எப்படி பார்ப்பேன்னா, ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken, பட் நோ த ரூல்ஸ் பிஃபோர் தட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நம்ம சும்மா பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ரூலை பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம். ரூலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ளோவில் எழுதுகிறோம். அந்த ரூல் என்னென்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் வாரண்ட் பண்ணிச்சுன்னா வி வில் பிரேக் இட் அப்படின்னு. இப்போ இதிலே வந்து நம்ம பெருசாக அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணல. நம்ம அப்படி தான் நம்ம இந்த இது வரும். பட் ஓகே, அது வந்து ஓவரால் படத்துக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தெரியல. ஸோ அதனால் நம்ம அதை பிரேக் பண்ணோம். ஸ்ட்ரக்சர்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வை தோ ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸிஸ்ட்டுங்கிறது முக்கியம். அது தெரிஞ்சும்போது அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பண்ண முடியும். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆக்ட் இருக்குது, செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் இருக்குங்கிறது தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட்டுங்கிறது சொல்லப்போனால் செட்டப், யார் அந்த கேரக்டர், யார், அவன் பிரச்சனை என்ன, அவனை சுற்றி இருக்கிற உலகம் என்ன, அவன் என்ன இது பண்ணுறான், அவ்வளோதான். செகண்ட் ஆக்ட்டுங்கிறது கன்ஃபரன்டேஷன் என்ன, அவன் எந்தெந்த விஷயத்துக்கு கூட அவனோட ஐடியாலஜிஸ்னால சண்டை போடுறான், அதனால அவன் எப்படி போகிறாங்கிறது செகண்ட் ஆக்ட். ஒரு படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் செகண்ட் ஆக்ட் தான். கடைசி தேர்ட் ஆக்ட் ரெசல்யூஷன், என்ன மாறுது, அந்த மாறுதலுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான். அப்போது இந்த 3 ஆக்ட்டுங்கிறது சிம்பிளாக சொல்ல போகிறது பேர் வச்சது தான். முதல்ல ஒரு ஆள் யாருன்னு நமக்கு தெரியணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும், அந்த பிரச்சனையெல்லாம் அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தெரியணும், மாறி வரும்போது எப்படி பண்ண போகிறான்னு தெரியணும். அப்போ அந்த வை தான் இம்பார்ட்டன்ட். வை தோஸ் திங்ஸ் எக்ஸிஸ்ட், அந்த கதையில் ஏன் அதெல்லாம் பிரிக்கிறாங்க பார்ட்டாக அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஸ்ட்ரக்சர். அப்படி தான் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.